ஏன்னா தகப்பன் வருவதற்கு 1 நிமிடமோ 2 நிமிடமோ காலதாமதம் ஆகலாம், அதற்குள்ள இந்த பிள்ளை ஏதாவது செஞ்சிடுமோன்னு சொல்லி உமாதேவியார் தன்னுடைய கையை நீட்டி இவருடைய கையை பிடித்து இது இவ்வாறு செய்யாதே அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இவர் கொண்டு வந்த இந்த மாவடு கடித்த சத்தம் இவருக்கு கேட்டுச்சான். ஏன்னா கீழே விழுந்த பொருள் அப்படின்றது பயனற்றது அப்படின்னு கருத தேவையில்லை, அதுவும் எம்மை சேர்ந்ததுன்னு சொல்லி இந்த இடத்துல சேக்கிழார் ரொம்ப அற்புதமான ஒரு பாடலை எழுதுறார். அம்பலத்தாடும் ஐயர் வீசிய செய்யகையும் மாவடு விடேலென ஓசையும் கமரி நின்றும் ஒக்கவே எழுந்தவன்றே அப்படின்னு சேக்கிழார் இந்த மாவடுவை எம்பெருமான் கடித்த அந்த ஓசை இவருடைய காதில் விழுந்ததாம். அதன் பிறகு இப்படி ஒரு செயலை செய்ய துணிந்த நீ எம்பொருட்டு இவை இத்தனை தொண்டுகளையும் செய்தாய், எனவே அடியார்களினுடைய பெருமையில் உனக்கும் ஓர் இடம் உண்டுன்னு சொல்லி எம்பெருமான் வான வீதியிலே உமாதேவியாரோடு காட்சி தந்து இந்த 2 பேரையும் ஆட்கொண்டு சென்றார் அப்படின்னு இவருடைய வரலாற்றை சேக்கிழார் ரொம்ப அற்புதமாக நிறைவு செய்கிறார். தாம் செய்ய வேண்டிய இந்த கைங்கரியத்தை வறுமையுற்ற காலத்திலும் வறுமை இல்லாத காலத்தில் எப்படி செய்தாரோ அதை போலவே இந்த நாயன்மார் செய்து வந்தார். அதை கீழே விழுந்த காரணத்தினால் இன்னைக்கு ஒண்ணுதான போயிடுச்சு, நாளைக்கு செய்யலாம் அப்படின்னு இவர் அதை அலட்சியம் காட்டாமல் ஒரு நாள் கூட நான் தவற மாட்டேன், தவற விடமாட்டேன்கிற ஒரு லட்சியத்தோடு இவர் எம்பெருமானை வழிபட்ட காரணத்தினாலேயே இவர் எம்பெருமானால் ஆட்கொள்ளப்பட்டு இவருக்கு நாயன்மார் வரிசையிலே இடமும் தந்திருக்கிறார்.